மண்டையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் என்ன மெத்தட் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் 2 விஷயம், என் முடியை பின்னாடிலேருந்து எப்படி எடுத்தாங்க, எப்படி முன்னாடி வச்சாங்க, இந்த மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, இது மனபத்திரம் எபிசோட் 4. சாரி, நீ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் வந்ததால் பெருசாக எடிட்டிங் எதுவும் பண்ணல, அன்கெட்டாக அப்படியே பேசுகிறதே போட்டேன். நம்ம சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கூகுள் மாமாட்ட போட்டிங்கன்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று, முடியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்கு நண்பர்களே, FUT, FUE. இந்த FUT சொல்கிறப்ப கொஞ்சம் சிக்கமாக இருக்கும், பயந்துடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ எப்படின்னா FUTயில் வந்து அந்த பின், இப்போ இதான் இந்த பின் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரிப்பாக இப்படி கட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கின்னோட சேர்த்து, ஒரு லேயர் ஸ்கின்னோட சேர்த்து அதில் முடிவு வந்துடும். கட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து இப்படி தையல் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த லேயர், அந்த எடுத்து வச்ச ஸ்கின்ல இருக்குல்ல, அதுல இருந்து முடி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இது கேட்குறப்ப நமக்கு லைட்டாக சிக்கமாயிடுச்சு. இன்னொன்று FUE, அது எப்படின்னா அதுதான் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அதுதான் பண்ணேன். ஸோ எப்படின்னா இங்கே ஒரு முடி, இங்கே ஒரு அந்த ஃபாலிக்கலோட ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சவுண்டு தான் கேட்டுச்சு, கிருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று எடுக்கும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படி மாற்றி எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல போயிருமா, அந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி ஸ்குவார், அந்த டாட், அந்த இடத்துல முடி வளராது. பட் இங்கே ஒன்று சுற்றி கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்கிறதால நம்ம அங்கே சுற்றி இருக்க முடி வளர்றப்ப அந்த டென்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ எனக்கு இது எடுத்தாங்களா, 1 வாரம் ஆச்சு. ஸோ நீங்கள் இங்கே பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு இந்த FUTயில் வந்து நான் சொன்னல ஃபஸ்ட்டு, அதில் அந்த தையல்லாம் போகிறதால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், இந்த ஹீலிங்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் இதில் வந்து எனக்கு பண்ணி 1 வாரம் ஆச்சு. அந்த பெரிய ப்ரொசீஜர் காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. நான் பெயின் கில்லருமே எடுக்கல, 1 வாரம் அப்படியே விட்டுட்டேன். இப்போது ஓகே, எனக்கு சில்லாக அந்த எரிச்சல் மட்டும் லைட்டாக போயிருக்கும். மற்றபடி இங்கே பாருங்கள், பெயின் கில்லர் எடுக்காமே இந்த லெவலுக்கு நான் அவ்வளோதான் ஜாலியாக வந்துட்டேன். ஸோ இது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இந்த முடியை இம்ப்ளான்ட் பண்ணி வைக்கிறதுல நான் 2 என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று சஃபயர் பிளேட் மெத்தட், இன்னொன்று வந்து டேரக்ட். ஓகேங்களா, இப்போ சஃபயர் பிளேட்னா அது ஒரு சின்ன டைனி பிளேட் மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா நல்ல பக்கத்தில் ஸ்லிட் போட முடியும். அண்ட் ஆல்சோ அது ஒரு மாதிரி பேப்பர் ஸ்லிட் மாதிரி வரும். அது அவங்க நேரில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்வே அதை வச்சு கொஞ்சம் நேச்சுரலாக அந்த ஹேர் லைன் போட முடியுன்ற ஒரு இது. அண்டு நான் பார்க்குறப்ப வழக்கமாக இருக்கிறதா சஃபயர் பிளேட் மெத்தட் ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. இன்னொன்று அந்த டேரக்ட் வந்து எப்படின்னா அதில் வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டிவைஸ் காமிச்சாங்க எனக்கு. எப்படின்னா இப்படி வச்சு சதக்குன்னு இப்படி அழுத்துவாங்களா, அந்த ஃபாலிக்குள்ள அந்த மிஷினில் டேரெக்டாக வந்துடும். எடுத்துட்டு அதை அப்படியே டேரெக்டாக திரும்ப இங்கே வச்சுருவாங்க. அதாவது எடுப்பாங்க, அப்படியே வச்சுருவாங்க, எடுப்பாங்க, அப்படியே வச்சுருவாங்க, எடுப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஸோ இதனால் அந்த வைக்கிற அந்த இம்ப்ளான்ட் ஹேரோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கூட பார்த்தேன். பட் நான் வந்து போன கிளினிக்கில் அந்த டாக்டர் சஃபயர் பிளேட் மெத்தடில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருந்ததால், அண்ட் ஆல்சோ நானும் அதுதான் பார்த்துட்டு இருந்தால, சரி நம்ம அதிலேயே போகலாம் அப்படின்ட்டுன்னு நாங்கள் வந்து அதில் இறங்கிட்டோம். இது 2த்தில் அது ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் உங்களை கன்சல்ட்லாம் பண்ணலை. நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யாராவது யோசிப்பாங்களா, அவங்களுக்கு இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ இருக்குன்றக்காக நான் என்ன பண்ணேன், நான் எப்படி பண்ணேன்றதை சொல்கிறேன், அவ்வளோதான். அவன் நீங்களா போயிட்டு லோகி ப்ரோ சொல்லிட்டாரு நான் விட போகிறேன்டா மண்டையில் மறுகையான்னு. நோ. டாடா நண்பர்களே, மண்டபத்திரம் உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே.